சூரத்து தௌபாவிலே 24வது வசனம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது அல்லாஹ் வைத்த நேசத்தை இன்னும் எத்தனையோ குர்ஆன் வசனம் இருக்கின்றது. அல்லாஹ் நேசம் வைப்பது என்பதை சாதாரண ஒரு விடயம் அல்ல. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது அந்த சஹாபாக்களும் நாங்களும் நேசம் வைத்தால்தான் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும், உண்மையான மூமினாக ஆக முடியும். மூமினாக ஆக வேண்டுமென்றால் நமது உயிரை விட இந்த உலகத்திலே நமது உயிரை துச்சமாக மதித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை மதிக்க வேண்டும். அவ்வாறு மதித்தால்தான் நாம் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை முஹப்பத்து வைத்தவர்களாக மாறினால் நிச்சயமாக ஈமான் பரிபூரணமாகும். அவ்வாறு ஈமான் பரிபூரணமாகினால் நாம் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக. முஸ்தபா மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்துக்கு அவதரித்த சங்கை மிகுந்த ரபியுல் அவ்வல் நூரே முபாரக், இந்த சங்கையான் அவர்கள் பிறந்த மாதத்திலே அவர்களுடைய மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய குதுபுஸ் ஸைலான் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் தரீகாக்களுடைய தலைமையாக திகழக்கூடிய தேவடகஹா ஷேக் உஸ்மானுல்லா இந்த ஜும்மா பள்ளி வாசலில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ரபியுல் அவ்வல் தலைப்பிறை தொடக்கம் இன்று வரை சிறப்புமிக்க சுபஹான மௌலுது மஜ்லிஸ் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் 11வது நாள். ஒவ்வொரு நாளும் சங்கை மிகுந்த உலமா பெருமக்களினால் சிறப்பு பயான்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை பற்றி, அவர்கள் மீது நாங்கள் எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும், உயிரை விட மேலாக முஹப்பத்து வைக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சங்கை மிகுந்த உலமா பெருமக்கள் எங்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று 11வது நாள் விசேட பயான் நடைபெற இருக்கின்றது. நாளை 12வது நாள். அதனைத் தொடர்ந்து கொழும்பு மாநகரிலே சிறப்புமிக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மீலாத் செலிப்ரேஷன் கந்தூரி பெருவிழா தேவடகஹா ஷேக் உஸ்மான் ஒலியுல்லா இந்த ஜும்மா பள்ளி வாசலில் வருகின்ற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 2 மணி வரை மிகவும் சிறப்பாக நடைபெறும். அந்த சிறப்புமிக்க தமாம் மஜ்லிஸிலும் அனைவர்களும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முஹிப்புர் ரசூல்களுக்கும் இந்த செய்தியை எத்தி வையுங்கள். அந்த வரிசையில் இந்த சங்கை மிகுந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் எல்லாம் அவர்கள் பிறந்த மாதத்திலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைய தினம் எங்கள் மத்தியில் எங்களுடைய பள்ளிவாசல் பேஷிமாம்களில் ஒருவராகிய சங்கைக்குரிய அல் ஆலிமுல் ஃபாலில் மௌலவி நஸ்வர்தீன் ஹசனி ஹஜ்ரத் அவர்கள் சிறப்பான பயானை நிகழ்த்துவார்கள். அதனை கேட்டு நீங்கள் அனைவர்களும் பயனடைந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து ஆங்காங்கே தூரத்தில் இருக்கக்கூடிய பெருமக்களே முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய பேர் வர இருக்கின்றார்கள். எனவே வந்திருப்பவர்கள் முன்னால் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். பயான் பண்ணக்கூடிய ஹஸ்ரத் அவர்களுக்கும் அது கொஞ்சம் லேசாக இருக்கும். நீங்கள் மிச்சம் தூரமாக இருக்கும் பொழுது நிறைய இடைவெளிகள் விடப்பட்டுள்ளது. எனவே முன்னுக்கு நெருங்கி வாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான பயானை கேட்டு உங்களுடைய ஈமானை நிரப்பம் அடைந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தை நிரம்பி வழியை எடுத்துக்கொண்டு செல்லுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب آمنت بالله صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين.
رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இறைவா, வித்துக்குள் நடுமுறத்தை வைத்தாய், அங்கு விளைகின்ற நிலமாக எதனையும் வைத்தாய், முத்துதனை சிப்பிக்குள் வைத்தாய், நெஞ்சில் உகிழ்ந்து வரும் ஆசையை உறவில் வைத்தாய். இத்தனையும் படைத்திட்ட இறைவா, எங்கள் இனிய தலைவா, தனித்தவனே தன்னிகரற்றவனே தனக்கு உமை இல்லாதவனே உனக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அஞ்ஞானத்திலும் அட்டூழியத்திலும் மூழ்கி கடந்த முரட்டு காவிர்களை மெஞ்ஞானத்தின்பால் தட்டி எழுப்பிய உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை இன்று வரைக்கும் பின்பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் எல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய ஷஃபாஅத்தும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவட்டுமாக என்று வேண்டியதன் பின்னால், புனிதமான இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை புகழ்ந்துவிட்டு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய என் அருமை பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களிடத்திலே ஒன்றை மட்டும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய தினம் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஹுப்புன் நபி, அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நேசம் வைப்பது என்ற தலைப்பு. இந்த நேசம் வைப்பது என்பது அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நேசம் வைக்கின்றான். அந்த அஸ்ஹாபுகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நேசம் வைத்தார்கள். உண்மையான மூமினாக இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு நேசம் வைக்கின்றோம் என்ற தலைப்பிலே தான் இன்றைய தினம் பேசப்போகின்றேன். அல்லாஹ் அந்த பேச்சிலே ஏதும் தடங்கள் வந்து விடாமல் எனக்கும் என்னுடைய இந்த நாவுக்கும் ஷேக் உஸ்மான் அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொருட்டை கொண்டும் அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை இந்த இடத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் நினைக்கின்ற அந்த நினைப்பை கபூல் செய்து எனக்கு அந்த ஆற்றலை தருவானாக. அருமையான தாய்மார்களை, ஆங்காங்கே இருந்து இந்த பயானை கேட்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணாமல், நீங்கள் பயான் கேட்காட்டியாலும் பரவாயில்லை, பயான் கேட்கக்கூடியவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டால் மிகவும் நல்லாக இருக்கும் என்பதை இந்த 10 நாளாக நான் அவதானித்து வந்ததை உங்களிடத்திலே சொல்கின்றேன். அருமையான பெருங்குடி மக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அல்லாஹ் எவ்வாறு நேசம் வைத்தான், அஸ்ஹாபுகள் எவ்வாறு நேசம் வைத்தார்கள், சஹாபாக்கள் நாம் எவ்வாறு நேசம் வைக்கின்றோம், அந்த நேசத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மாயின். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொருளை விடவும் உங்களுடைய ரூகை விடவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நேசிக்காதவரை நீங்கள் உண்மை மூமினாக ஆக முடியாது. ஆகவே அருமையானவர்களே, இவ்வாறு நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், அதே மாதிரி அல்லாஹ்வும் சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும்
வ இஹ்வானுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், உங்களுடைய மனைவிமார்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள், ஓமசாக்கினு தருளவுனகா, நீங்கள் அழகாக கட்டின, பாடுபட்டு கட்டின அந்த வீட்டை விட, இவைகள் எல்லாத்தையும் விட என்னை நேசிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை நேசிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலேயும் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது எவ்வாறு நேசம் வைத்தான்? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பிரச்சனைகள் என்பது வரும். ஒவ்வொரு சமுதாயத்தினர் மூலமாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை அந்த நபிமார்கள் தீர்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது ஒரு அணு அளவு கூட அவர் கஷ்டப்படுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்கள் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு வஹியை இறக்கி ஓதி காட்டுகின்றார்கள். அந்த ஓதி காட்டுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பார்த்து சொல்கின்றான். ஏன் சொல்கின்றான் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்கள் ஓத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் அவர்களுடன் சேர்ந்து ஓதுவதற்கு அவருடைய நாக்கு தடுமாறுகின்றது. இவ்வாறு தடுமாறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள்? ஏன் நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள்? இன்ன அலைனா ஜமஹு வ குர்ஆனா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்கள் ஓதி காட்டுவதை நீங்கள் உடனே ஓத வேண்டும் என்று உங்களுடைய நாக்கை ஆட்டிக்கொண்டு கஷ்டப்பட வேண்டாம், அமைதியாக இருங்கள். அந்த குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்கள் ஓதுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். ஃபைதா கரானாஹு ஃபத்தபிஉ குர்ஆனா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மன்னர்கள் முழுமையாக ஓதி முடித்ததற்கு பின்னால் உங்களுக்கு அதை ஓதக்கூடிய ஆற்றலையும் அதற்குரிய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று அருளாளன் அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது சொல்கின்றான். சும்ம இன்ன அலைனா பயானா. அப்படி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அந்த வகியை ஓதுவதற்கு தடுமாறுகின்ற அந்த நாக்கை அவர்கள் அசைக்கின்ற அந்த அசைவை கூட அல்லாஹ் பொறுத்து கொள்ளாமல், சற்று அமைதியாக இருங்கள் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு அதை ஓதக்கூடிய ஆற்றலை அதே போன்று அதனுடைய ஞானத்தையும் நாங்கள் சேர்த்து தருகின்றோம் என்று அருளாளன் அல்லாஹ் இவ்வாறு ஓரிரு விடயங்கள் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு ஒரு துன்பம் என்று ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உடனேயே அந்த இடத்திலே ஆஜராகி நிற்கக்கூடியவன் அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதுவுக்குமே அவர்கள் பதில் சொன்னது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய ஆண் குழந்தைகள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். இவ்வாறு வஃபாத்தாகி விட்ட உடனேயே ஆசிபுன வாயில் என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கின்றான்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்த்து, அந்த கயவன், அயோக்கியன் என்று கூட நாம் சொல்லலாம், அந்த அயோக்கியன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்த்து சொல்கின்றான், அபுத்தர், சந்ததி அற்றவர் என்று நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை அந்த ஆசிபுனு வாயில் என்று சொல்லக்கூடிய அந்த கயவன் சொல்லிவிடுகின்றான். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கின்றார்கள். உடனேயே அவன் எந்த வார்த்தையை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை அவன் தரக்குறைவாக சொன்னானோ அதே வார்த்தையை கொண்டு, நபியே நாயகமே,
நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்ன ஷானியக ஹுவல் அபுதர். எவன் உங்களை பார்த்து அபுதர் என்று சொன்னானோ, சந்ததியற்றவன் என்று சொன்னானோ, அவன்தான் இந்த உலகத்திலே சந்ததியற்றவன் என்று உடனேயே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது கொண்ட அந்த நேசத்தின் காரணமாக எந்த விடயத்திலேயும் முட்டு கொடுப்பதில்லை. அது மாத்திரமல்ல, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய வீட்டுக்கு ஓரிரு சஹாபாக்கள் செல்கின்றார்கள். ஓரிரு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்ப்பதற்காக செல்கின்றார்கள். அவ்வாறு சென்றால் நாம் முதலிலே என்ன செய்வோம்? ஒரு வீட்டுக்கு போனால் பெல்லை அடித்து அவர்கள் அந்த வீட்டில் இருந்து வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்போம். ஒரு பெல்லு அல்லது 2 பெல்லு அல்லது 3 பெல்ல அடிச்சுட்டு வர இல்லையா, இந்த வீட்டில் இருந்து யாருமே இல்லையா என்று கேட்டுவிட்டு கொஞ்சம் மனம் சலித்தவர்களாக வருவோம். சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு செல்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக. உடனேயே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி அந்த சஹாபாக்களுக்கு சொல்கின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வீட்டுக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தூதரை நீங்கள் எழுப்ப வேண்டாம். அவர்கள் எப்பொழுது வெளியே வருவாரோ அதுவரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருங்கள், இது உங்களுக்கு நல்லது என்ற செய்தியை சஹாபாக்களுக்கு அருளாளன் அல்லாஹ் உடனடியாக சொல்லி அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை சிறப்பித்து காட்டுகின்றான். எவ்வளவு நேசம்! அதனால் தாங்க ஹபீபுல்லா. ஹபீபுல்லா என்றால் அவனுடைய நேசர் எதை விரும்புவாரோ அதை அல்லாஹ் செய்து காட்டுவான். கலீலுல்லாண்டா அல்லாஹ் எதை விரும்புவானோ அதை செய்து காட்டுவார்கள். கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு தக்கன இவர் நடப்பார். ஆனால் ஹபீபுல்லா என்று சொல்லக்கூடியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுடைய நேசத்துக்கு தக்கன, அவர்களுடைய விருப்பத்துக்கு தக்கன அல்லாஹ் ஒவ்வொரு விடுத்தமும் அங்கே சென்று உடனே பதிலை குர்ஆன் வசனத்தின் மூலமாக இறக்கி காட்டுவான். அருமையான பெருமக்களே, இது மாத்திரமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று விடுகின்றார்கள். இவ்வாறு ஹிஜ்ரத் சென்றதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மதீனாவிலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை. எவ்வாறு என்றால், அந்த ஆசை நாம் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே கஅபத்துல்லாவை முன்னோக்கி செய்த காரியம், வணங்கிய அந்த வணக்கம், இப்பொழுதும் நாம் கஅபத்துல்லாவை முன்னோக்கி வணங்க வேண்டுமே, இபாதத்து செய்ய வேண்டுமே என்ற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் இருந்தது. அடிக்கடி வானத்தை பார்ப்பார்கள். கிட்டத்தட்ட 16 மாதங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். வானத்தை பார்ப்பார்கள். எப்பயாவது வஹி வராதா? நாம் ஆரம்பத்திலே தொழுது கொண்டிருந்த அந்த கிப்லா கஅபத்துல்லாவை நோக்கி தொழக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்காதா, இறைவன் தர மாட்டானா என்ற ஒரு ஆதரவிலே அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள். இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. நபியே நாயகமே, உங்களுடைய பார்வை வானத்தின்பால் உயர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய பார்வை வானத்தின்பால் உயர்வதை பார்க்கின்றோம். எதற்காக?
ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தரல்லாஹ். அதாவது நீங்க அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுல இருந்து அந்த திசையை நோக்காமல் கஅபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்றுதானே நீங்கள் பார்க்கின்றீர்கள். நீங்கள் விரும்பிய திசையின் பக்கம் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பம் ஏதோ அந்த பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தரல்லாஹ. நீங்கள் விரும்பிய பக்கம் நீங்கள் உங்களுடைய கிபிலாவை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு திருப்பி அல்லாஹ் சொல்றான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உங்களோட முகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. வஹைதுமா குந்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா. திருப்பியும் அதே தான் சொல்றான், உங்களுடைய முகத்தை அந்த மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரே வார்த்தையில் அவன் ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தரல்லாஹ என்று சொல்லிவிட்டால் விஷயம் முடிஞ்சது. அங்க மேட்டரே இல்லை. திருப்பியும் அதை இன்னொரு கோணத்திலேயே அவன் திருப்பி சொல்கின்றான். இந்த உலகத்தில் நாம் ஒருவர் மீது நேசம், காதல், அன்பு, பரிவு, பாசம் வைத்து விட்டோம் என்றால் அவருடைய பேரை அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். அவருடைய பேரை சொல்லுவதே ஒரு அலாதியான ஒரு பொழுதுபோக்கு, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு வாழ்க்கையில் ஒரு கவலையின் இல்லாத இனிமையான ஒரு நேரமாக இருக்கும். இப்படித்தான் அல்லாஹ் அந்த கிபிலாவை நீங்கள் கஅபத்துல்லா நீங்கள் விரும்பிய பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு திருப்பி அவன் என்ன சொல்கிறான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வஹைதுமா குந்தும் ஃபவல்லு உஜூஹக்கும் ஷத்ரா. நீங்கள் எவ்வாறு விரும்புகின்றீர்களோ அந்த விருப்பப்படி மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் என்று இவ்வாறு அருளாளன் அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது வைத்த அந்த நேசத்தின் காரணமாக, அந்த காதலின் காரணமாக அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு இவ்வாறு எல்லாம் உதவி செய்து கொண்டே இருந்தான். அவர்களுக்கு எப்பொழுது துன்பங்கள் வருகின்றதோ, துயரங்கள் வருகின்றதோ உடனே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி அங்கே அவர்களுக்கு தீர்ப்பை கொடுத்து விடுவார். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு விடயங்கள் நடந்திருக்கின்றது. ஆயிஷா நாயுடைய விடயத்தை நாம் பார்க்கலாம். அவர்களுடைய விடயத்தை கூட அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருப்பேன் என்று ஆயிஷா நாயகியும் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சூரத்து நூறில் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வரலாறை சொல்கின்றார். ஒரு யுத்தத்துக்கு பேய்த்துட்டு வரும்போது ஒரு கயவன் ஆயிஷா நாயகி மீது அவதூறை கட்டிவிட்டான். நீண்ட நடிய வரலாறு. கட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே சொல்லாமல் ஆயிஷா நாயகிட்ட சொன்னாங்க, ஆயிஷா நாயகியே நீங்கள் போய்த்து உங்கள் வாப்பாட வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு இருங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆயிஷா நாயகி சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, நான் தவறு செய்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் பொறுத்து கொள்ள மாட்டான். நான் தவறு செய்ய இல்லை என்று சொன்னால் இதோ இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. நான் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. நான் தவறு செய்தேன் என்றால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே உங்களுடைய முடிவு ஏதோ அதுவரைக்கும் நான் காத்திருக்கின்றேன் என்று சொன்ன உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் இவ்வாறு அதை கேட்டுவிட்டு சில காலங்கள் இருக்கின்றார்கள். உடனேயே வஹீயை அறிவித்து ஆயிஷா நாயகி சுத்தவாளி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அதற்கு ஏதாவது பேசியிருந்தால் அந்த காலத்திலே உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை தரக்குறைவாக பேசக்கூடிய எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்களாக மூமின்களாக முஸ்லிம்களாக பேர் பதித்தவர்கள் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடன் இருந்தார்கள். அவர்கள் தான் நெட்டு கட்டினார்கள்.
அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே முஸ்லிமாக இருந்தவன். அவன்தான் இந்த கதையை கட்டியவன். சூரத்து நூரில் நீங்கள் எடுத்து பாருங்கள். அதை தொடர்ந்து ஆயிஷா நாயிட வரலாறை அருளாளன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் அதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய நீதிபதியாக யார் முன்னு வந்து நிற்கின்றான்? அல்லாஹ். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தன்னுடைய ஹபீப் மீது வைத்த அந்த நேசத்தின் காரணமாக இவ்வாறு இருக்கின்ற காலத்தில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம். இந்த ஆரம்ப காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இஸ்லாத்தை மறைமுகமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலம். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹஜுர். நபியே நாயகமே, போர்வையை போத்திக் கொண்டிருப்பவரை எழும்புங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் துதியுங்கள், பெருமைப்படுத்துங்கள். இவ்வாறு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில், அதாவது மறைந்து கொண்டு நீங்கள் இந்த மார்க்கத்தை சொல்வதை விட பகிரங்கமாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடரிலே சொல்லி காட்டுகின்றான். அவ்வாறு சொல்லக்கூடிய அந்த அல்லாஹ் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு அதில் இருக்கக்கூடிய குறைஷிகள் அனைவர்களையும் அழைத்து கொண்டு அபு குபைஸ் மலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், என் உடன் பிறந்தவர்களே, என் உறவினர்களே, என் குடும்பத்தை சார்ந்தவர்களே, என் குடும்பத்தை சார்ந்தவர்களே, நான் உங்களிடத்திலே ஒன்று சொல்ல போகின்றேன். நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஆமாம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏற்றுக்கொள்வோம். இந்த மலைக்கு பின்னால், இதோ இந்த இருக்கின்ற அபூ குபைஸ் மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகின்றது. அந்த கூட்டம் வந்து உங்களை எல்லாம் தாக்கப் போகின்றது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டவுடனேயே இருக்கின்ற அனைவர்களும் என்ன சொல்கின்றார்கள்? ஆமாம் முஹம்மதை ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் சிறு வயதிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அப்படி வளர்க்கப்பட்டார்கள், அல்லாஹ்வினால் வளர்க்கப்பட்டார்கள், அல்லாஹ்வினால் அனைத்தும் படிப்பித்து கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் என்ன செய்கின்றார்கள்? இவ்வாறு சொல்லிவிட்டு சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே ஒரு நபியாக வந்திருக்கின்றேன், ஒரு ரசூலாக வந்திருக்கின்றேன், ஒரு தூதராக வந்திருக்கின்றேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு சொன்னவுடனேயே அதில் இருக்கக்கூடிய அபூலகப் என்று சொல்லக்கூடியவன் தனது குடும்பத்தை சார்ந்தவன், தனது தந்தையின் உறவினர், உடனே எழும்பி சொல்கின்றான், இதற்காக முஹம்மது எங்களை அழைத்தாய்? தப்பத் லக யா முஹம்மது என்று அபூலஹப் என்ன செய்கின்றான்? நாயகமே முஹம்மதே, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி மண்ணை அள்ளி வீசுகின்றான். யார் மீது வீசுகின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது. இதுக்குத்தானா எங்களை நீங்கள் அழைத்தீர்? இந்த மலைக்கு மேலே வைத்து இவ்வளவு கதை சொல்லிவிட்டு உங்களை ஒரு ரசூல் என்று சொல்வதற்காகயா நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்டு அழைத்து என்ன செய்கின்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்ன உடனே இவன் என்ன செய்கின்றான்? மண்ணை அள்ளி வீசுகின்றான். தப்பன் யா முஹம்மத், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனேயே அருளாளன் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை பார்த்தா, என்னுடைய ஹபீபை பார்த்தா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணள்ளி வீசினாய், உனக்கு பொருள் செய்கின்றேன் வேலை என்று உடனே தாமதம் இல்லாமல்
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வகியை இறக்கின்றான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபீ லஹபும் அபூ லஹபும் அவனுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். அந்த சூறாவில் இறக்கின்றான். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய எந்த பணமுமே அவனுக்கு உதவி செய்யாமல் பிரயோசனம் இல்லாமல் ஆகிவிடட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப். அவன் கூடிய சீக்கிரம் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பை அவன் சந்திப்பான். சயஸ்லா நாரன் ذات லஹப் வம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப். அவனுடைய பொம்பளையும் சேர்த்து முறுக்குப்பட்ட ஈச்சன் கயத்தினால் அவருடைய கழுத்துகள் கட்டப்பட்டு அவர்கள் அவனுடைய குடும்பமே நாசமாகட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி இன்று வரைக்கும் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது ஏதாவது ஒரு கடுகளவு கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை அவமரியாதையாக தரக்குறைவாக பேசிவிட்டால் உடனேக்குடனேயே அல்லாஹ் அவர்கள் மீது குர்ஆன் வசனத்தை இறக்கி பின்னொரு காலத்தில் இப்படியெல்லாம் வருவாங்க என்று நினைத்து அவன் இறக்கி வைத்து விட்டான். உண்மையான மூமினாக, உண்மையான முஸ்லிமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நேசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு கடுகளவு கூட அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது தரக்குறைவாக பேசக்கூடிய நாவு நமக்கு வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது தரக்குறைவாக பேசக்கூடிய நாவு எதனால் வருகின்றது தெரியுமா? அதை நான் பின்னால் வருகின்ற நேரத்தில் சொல்லி காட்டுகின்றேன். அது மாத்திரமல்ல, இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு நேசம் வைத்திருக்கின்றான், பாசம் வைத்திருக்கின்றான். அந்த ஹபீபை அவன் எவ்வாறு இந்த உலகத்திற்கு புடம் போட்டு காட்டுகின்றான் என்ற விடயத்தை நிறைய குர்ஆன் வசனத்தின் மூலமாக சொல்லலாம். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வருகின்றார்கள். சஹாபாக்கள் சாப்பாட்டுக்கு வருகின்றார்கள். அவ்வாறு சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு அந்த இடத்தில் இருந்து அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு தேவைகள். ஒரு வீட்டில் சாப்பாடு செஞ்சா சாப்பாடு முடிஞ்சிட்டுனா அடுத்த கட்டம் என்ன வேலைங்க இருக்குது, அந்த சாப்பாடு செய்தவர்களுக்கிடத்திலே கேட்டு பார்த்தால் தெரியும். சாப்பாடு திண்டு விட்டு அதில் இருந்து சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு வேறு வேறு தேவைகள் ஏற்படுகின்றது. அந்த தேவை ஏற்பட்ட உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு கட்டம். அவ்வாறு சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இதா துஇதும் ஃபதுகுலு ஃபைதா தஇம்தும் ஃபந்தஷிரு வலா முஸ்தானிஸீன லிஹதீஸின் இன்ன ذلكم கான யூதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதின் நபி ஃபல்யஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். அல்லாஹ் சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா நீங்கள் போங்க, சாப்பிட்டு முடிஞ்சுதா நீங்கள் பெய்த்திடுங்க. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் உங்கள் மீது சொல்லுவதை அவர்கள் வெட்கப்படுகின்றார்கள். சாப்பிட்டீங்க தானப்பா, நீங்களாம் எழும்பி போங்க, எனக்கு வேற தேவைகள் இருக்குது, அந்த தேவையை நான் முடிக்கணும், நீங்கள் எழும்பி போங்கன்னு சொன்னால் அது மரியாதை குறைவாக இருக்கும், அது வெட்கமாக இருக்கும். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான்.
அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் உண்மையை சொல்வதிலே. அவன் சொல்லிவிட்டான், நீங்கள் சாப்பிட்டு முடிந்தவுடன் எழும்பி சென்று விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை எந்த நேரமும் பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அருமையானவர்களே, அந்த நேசம் சஹாபாக்கள் எவ்வாறு வைத்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமு வ திஜாரத்தன் தஹ்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தரலௌனஹா அஹப்ப இலைக்கும் இலா ஆகிரி ஆயா. நீங்கள் இந்த சமுதாயத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை பார்த்து சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை உங்களுடைய பெற்றோர்களை விட உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய சகோதரர்களை விட உங்களுடைய குடும்பத்தார்களை விட உங்களுடைய இனபந்துகள் நீங்க சம்பாதித்த சம்பாத்தியம் ஆரம்பத்திலே நான் சொன்னேனே, லா யுமின் அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மைன் என்று. அது ஹதீஸ், இது குர்ஆன் வசனம். இது குர்ஆன் வசனம். சூரத்து தௌபாவிலே 24வது வசனம் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது அல்லாஹ் வைத்த நேசத்தை இன்னும் எத்தனையோ குர்ஆன் வசனம் இருக்கின்றது. அல்லாஹ் நேசம் வைப்பது என்பதை சாதாரண ஒரு விடயம் அல்ல. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது அந்த சஹாபாக்களும் நாங்களும் நேசம் வைத்தால்தான் சுவர்க்கத்துக்கு செல்ல முடியும், உண்மையான மூமினாக ஆக முடியும். மூமினாக ஆக வேண்டுமென்றால் நமது உயிரை விட இந்த உலகத்திலே நமது உயிரை துச்சமாக மதித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை மதிக்க வேண்டும். அவ்வாறு மதித்தால்தான் நாம் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை முஹப்பத்து வைத்தவர்களாக மாறினால் நிச்சயமாக ஈமான் பரிபூரணமாகும். அவ்வாறு ஈமான் பரிபூரணமாகினால் நாம் சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆகலாம். சஹாபாக்கள் எவ்வாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நேசம் வைத்தார்கள். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் ஓரிரு சஹாபாக்கள் மாத்திரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை ஏற்றிருக்கக்கூடிய காலம். அதே நேரத்தில் இஸ்லாத்தை வெளியிலே சொல்ல பப்ளிக் படுத்த முடியாத ஒரு காலம். அந்த பலமும் ஆற்றலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய சஹாபாக்களுக்கு இல்லாத ஒரு காலம். இப்படி இருக்கின்ற நேரத்திலே அந்த குறைஷி காபிர்களுக்கு தெரியும் முஹம்மது என்று ஒருவர் வந்திருக்கின்றார், அவரை ஒரு சிலர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடியவர் எவ்வாறு என்றால் அவர்களுடைய உயிரை கூட துச்சமாக மதித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது ஆசை வைத்திருக்கின்றார்கள், அன்பு வைத்திருக்கின்றார்கள். இப்படி ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கஅபாவுக்கு செல்கின்றார்கள். கஅபாவுக்கு சென்றவுடனே அவருடைய உறவினர்கள் ஒரு சிலர்கள் அந்த யூத காஃபிர்கள் என்ன செய்கின்றார்கள், குறைஷிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்கின்றார்கள், முஹம்மதை விட்டுவிடுங்கள், முஹம்மதை நீங்கள் விட்டுவிடுங்கள், அப்படி என்றால் விட்டுவிட்டால் உங்களுக்கு விமோசனத்தை தருவோம் என்று சொன்னவுடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த முஹம்மதை என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் நேசம் வைப்பேன், அவர்களைத்தான் பின்பற்றுவேன், அவர்கள் மீது நான் அன்பையும் ஆசையையும் அவர்கள் மீது வைத்திருப்பேன், எனக்கு எதுவாயினாலும் பரவாயில்லை என்று சொன்ன உடனேயே அந்த குறைஷிகள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள், தனிச்சு போய்விட்டார்கள். ஓரிரு சஹாபாக்கள் அந்த குறைஷிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நெய்ய புடைத்து விட்டார்கள், அடித்து விட்டார்கள்.
அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த செருப்பு அந்த காலத்தில் மிரியாடி கட்டை அந்த பலகையினால் போடப்படுகின்றது. அந்த பலகையினால் போடப்பட்ட அந்த கட்டையை கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது ஏறி மிதிக்கின்றார்கள். இப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடம்பு உட்காயங்களும் வெளிக்காயங்களுமாக வீங்குகின்றது. இந்த செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் உம்முல் ஹைர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திலே ஒரு சிலர்களுக்கும் தெரிகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து வருகின்றார்கள். போய் தூக்கி கொண்டு தான் வராங்க, நடக்க முடியாது. அபூபக்கர் நாயகத்துக்கு நடக்க முடியாது. அபூபக்கர் நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் தூக்கி எடுத்து கொண்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் மயக்க நிலையிலே இருக்கின்றார்கள். அந்த 3 நாள் மயக்க நிலை தெளிந்தவுடனேயே அபூபக்கர் நாயகத்தினுடைய தாயார் சொல்கின்றார்கள். ஏனென்றால் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக சில குடும்பத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அனைவர்களுக்கும் இவர்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இவ்வாறு உதவி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு நிகழ்வு நடந்தவுடனேயே அபூபக்கர் நாயகத்தை அனைவர்களும் பார்க்க வருகின்றார்கள். அந்த மயக்கம் தெளிந்தவுடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் உம்முல் ஹைர் என்ன செய்கின்றார்கள்? என்ன மகனே இது நடந்தது, இதற்காக நடந்தது என்று கேட்டவுடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? மயக்கத்தில் இருந்து தெளிந்தவுடனே மாகாளு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதர் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? இப்பொழுது அபூபக்கர் நாயகத்துடைய தாயார் சொல்கிறார், மகனே அவரால் தானே உங்களுக்கு இவ்வளோ நிலைமை வந்திக்குது, ஆகவே அவரை நீங்க விட்டு போடுங்க. தாயாரே, உங்களை மதிக்க சொல்லணும் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதினால் நான் உங்களை மதிக்கின்றேன். அந்த தூதரை நான் காணாதவரை லா ஆகுலு வலா அஷ்ரபு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை காணாதவரை நான் தின்னவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். இப்பொழுது அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தார்கள், பிள்ளைகள், அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் இது சரிப்பட்டு வார கேஸ் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை பார்க்காமல் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தின்னவும் மாட்டார், குடிக்கவும் மாட்டார் என்ற செய்தி அந்த குடும்பத்தினர்களுக்கு தெரிபட்ட உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் இப்பொழுது எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்ட உடனேயே அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கின்றார்கள், உம்மு ஜமீல், அதாவது உம்முல் ஹைர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஏற்றுக்கொண்ட சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரி உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே இருப்பார், அவரிடத்திலே போய் கேளுங்கள் என்று சொன்ன உடனேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் ஓடோடி போய்த்து, உம்மு ஜமீலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், யார் ரசூல்? ரசூல் என்று வந்து கேட்கின்றீர்களே, யார் ரசூல்? உம்மு ஜமீலே, என்னுடைய மகனுடைய உயிர் பொழைக்க வேண்டுமாக இருந்தால் முகம்மதை அவர்கள் பார்க்க வேண்டும், ஆகவேதான் உங்களுக்கு தெரியும் என்று என்னுடைய மகன் சொன்னார். உங்களிடத்திலே வந்து கேட்கின்றேன், நீங்கள் யார் ரசூல் என்று கேட்கின்றீர்கள்? இந்த வார்த்தையை என்னுடைய மகனிடத்திலே வந்து சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களோட மகனிடத்திலேயும் சொல்கின்றேன்.
உம்முல் ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு உம்முல் கைர் அவர்கள் வருகின்றார்கள். வந்து பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய குடும்பத்தினர்கள். இந்த உலகத்தில் 4 பரம்பரைகளும் சஹாபாக்கள் என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பரம்பரை மாத்திரம்தான். அவருடைய வாப்பாவும் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபி, அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சஹாபி, அவருடைய மகளார் அஸ்மா நாயகி, ஆயிஷா நாயகி அவர்களும் சஹாபி, அவர்களுக்கு பிறந்த பேரப்பிள்ளைகளும் சஹாபியாக 4 தலைமுறை சஹாபியாக இருந்த பாக்கியம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கின்றது. அருமையானவர்களே, இப்படி உம்முல் ஜமீலை அழைத்து கொண்டு வந்ததோடையே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்முல் ஜமீலை பார்த்து கேட்கின்றார்கள், மஹால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமை என்ன? அப்பொழுது அவள் கேட்கின்றாள், உம்மு ஜமீல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், ரசூலா அல்ல தெரியாதுங்க எனக்கு. அப்படி யாரும் தெரியாது, உங்களை தெரியும், ரசூலன்னா யாருன்னு தெரியாது. ஏன் அந்த நேரத்தில் ரசூலை பின்பற்றி விட்டோம். பின்பற்றினதை வெளியிலே பப்ளிக் படுத்துவது ஹராமாக இருந்த காலம். ஏனென்றால் அந்த நேரத்திலே இஸ்லாத்தை வெளியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவு வருவதற்கு முன்னால் அவர்கள் வெளியிலே பப்ளிக் படுத்துவது தடுக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கின்றது. இப்பொழுது உம்மு ஜமீல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அபூபக்கர் நாயகம் சொல்கின்றார்கள், உம்மு ஜமீலே நீங்கள் பயப்பட வேண்டாம், இதில் இருக்கிறது என்னுடைய தாயார், என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளைகள் தான் இருக்கின்றது. இவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, அதற்கு நாம் பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் சொல்லுங்கள். தாருல் அர்கமிலே இருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாருல் அர்கமிலே இருக்கின்றார்கள் என்று சொன்ன உடனேயே நடுநிசி நேரம் ஜாமத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தனது தோளிலே சுமந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற அந்த தாருல் அர்கமை நாடி செல்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களும் அபூபக்கர் நாயகத்தினுடைய வருகையை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். வந்த உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை கண்ட உடனேயே கட்டிப்பிடிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூட அபூபக்கர் நாயகத்தை பார்த்து அழுது விட்டார்கள். ஏனென்றால் உருவே மாறப்பட்ட நிலையில் இருந்தது. அவ்வளவு அடி உதைகள் பட்டிருக்கின்றார்கள், முகமெல்லாம் வீங்கி இருந்தது. இப்பொழுது என்ன அபூபக்கரே நடந்தது? யார் ரசூலா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் இப்பொழுது நல்லாக இருக்கின்றேன். உங்களை பார்த்த உடனேயே எனக்கு இருந்த வேதனைகள் எல்லாம் மறைந்து விட்டது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். என்றால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த நேசம், அவர்கள் வைத்திருந்த பாசம் எவ்வாறு இருக்கின்றது. அருமையானவர்களே, இது மாத்திரமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்ததை போன்று இந்த உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நேசமும் பாசமும் வைத்தவர்களை நாம் விரல் விட்டு எண்ணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களை அபூபக்கர் நாயகம் வைத்தார்கள். வயதிலே பெரியவர்கள், சிறு பிள்ளைகள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது எவ்வாறு நேசம், எவ்வாறு முஹப்பத் வைத்திருந்தார்கள் என்பதை சொல்லுகின்ற நேரத்திலே உஹது யுத்தத்திற்காக வேண்டி பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அறிவித்தல் கொடுக்கும்படி சொன்னார்கள். உஹது யுத்தத்துக்கு அறிவித்தல் கொடுக்கும்படி சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடுநிசையிலே சென்று உஹது யுத்தத்திற்காக வேண்டி வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், ஆண்கள் வாருங்கள் என்று அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிக்கொண்டு அறிவித்தல் கொடுத்து கொண்டு போகின்றார்கள். இவ்வாறு போனவுடனேயே
ஒரு தாயார் எழும்பி அழுகின்றாள். அந்த தாயார் எழும்பி அழுத உடனேயே தனது மகனார் ஏதோ ஒரு அசம்பாவிதம் மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டு அவர்கள் முழித்து பார்க்கின்றார்கள். தாய் அழுது கொண்டிருக்கின்றார்கள். உடனே அந்த பையன், சிறு பையன் எழும்பி, அருமை தாயாரே, எதற்காக அழுகின்றீர்கள்? அந்த பையனுக்கு பாப்பா வபாத்தாகி விட்டார்கள், அவருடைய தந்தை வபாத்தாகி விட்டார்கள். இப்பொழுது எழும்பி கேட்கின்றார்கள், என் அருமை தாயே, பாப்பாட எண்ணங்கள் வந்து விட்டதா? பாப்பா இல்லை என்று காலையிலே நீங்கள் அழுகின்றீர்களா? எதற்காக நீங்கள் அழுகின்றீர்கள் என்று அந்த தாயாரிடத்தில் அந்த பையன் கேட்டவுடனேயே அந்த பையனுக்கு அந்த தாயார் சொல்ற, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைப்பா, நீ படுத்தா இந்த பையனுக்கு தூக்கம் போகவில்லை. தாயார் வெம்பி தேம்பி அழுகின்றார்கள். மீண்டும் இந்த பையன் எழும்பி தாயினிடத்திலே கேட்கின்றார்கள், எதற்காக தாயாரை அழுகின்றீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்டவுடனேயே, இல்லமன மகனே, சற்று நேரத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடன் யுத்தத்திற்கு செல்ல வேண்டும், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார்கள். இந்த வீட்டிலே ஒரு ஆண் துணை இல்லையே, இருந்திருந்தால் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருக்கு அனுப்பி வைத்திருப்பேனே, அதனால் தான் மகனே நான் அழுகின்றேன் என்று சொன்னவுடனே அந்த பையன் என்ன செய்கின்றான், எழுமுங்கம்மா, இப்பயா என்ன கூட்டிட்டு போங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. அந்த பையன் என்ன சொல்றான், எழும்பி இப்பொழுது என்னை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே கூட்டி செல்லுங்கள், அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னவுடனேயே அந்த தாயார், எதற்காக மகனே, நீ சின்ன பையன், உன்னை அழைத்து போறதுல எந்த விதமான பிரயோசனமும் இருக்காது, நீ எல்லாம் போக முடியாது, வாலிபர்கள் வயது வந்தவர்கள் மாத்திரம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்காக செல்ல வேண்டும், உன்னால் முடியாது மகனே என்று சொன்ன உடனேயே, இல்லம்மா என்ன கூட்டிட்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கூட்டி சென்ற உடனேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பையன் சொல்றான், யார சொல்லலாம், நானும் உங்களோட யுத்தத்திற்கு வர வேண்டும். எப்பா நீ சின்ன பையன்ப்பா, நீ சின்ன பையன், நீ யுத்தத்திற்கு வர தேவையில்லை, யுத்தத்திற்கு வந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உனக்கு கிடைப்பதற்கு நான் துஆ செய்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்லை யார சொல்லலாம், நான் யுத்தத்துக்கு வரணும். அப்பா நீ சின்ன பையன், உன்னை எங்க தேடுவது, உன்னை எங்க கண்டுபிடிப்பது, உன்னால் வர முடியாது. இல்லை நான் அதிலே ஷஹீதான். சரியப்பா, ஷஹீதாகிற நன்மை உனக்கு கிடைக்கட்டும் என்று நான் துஆ செய்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இல்லை யார சொல்லலாம், நான் அந்த யுத்தத்திற்கு வர வேண்டும். அவ்வாறு வந்து அந்த யுத்தத்திலே வரக்கூடிய அம்புகளும் வில்லுகளும் ஏவுகணைகளும் வரக்கூடிய அந்த விடயங்கள் அனைத்தும் உங்களுடைய உடம்பிலே படாமல் என்னுடைய உடம்பை துளைக்க வேண்டும் யார சொல்லலாம். என்னுடைய உடம்பிலே பட்டு நான் ஒரு கேடயமாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் என்னை தூக்கி கொண்டு, அவர்கள் கேடயங்கள் இல்லாத காலம், என்னை தூக்கி கேடயமாக பாவித்து வரக்கூடிய அம்புகளை எல்லாம் இவர்கள் தடுக்க வேண்டும், அதிலே என்னுடைய உயிர் போக வேண்டும் யார சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஆசை என்று அந்த சிறுப்பையன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது எவ்வளவு நேசம் வைத்திருக்கின்றான், எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அருமையானவர்களே, இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது வைத்த பாசத்தையும் நேசத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அந்த சஹாபாக்கள் மீது வைத்த அன்பை பற்றி சொல்வதாக இருந்தால், தல்ஹத் இப்னு பர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, கிட்டத்தட்ட 24 வயது இருக்கும். அவர் என்ன செய்கின்றார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள்
அந்த தல்ஹத் இப்னு பர்ரா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். இவ்வாறு பார்க்க வந்த உடனேயே பார்க்க வந்து சுகஈனமாக இருக்கின்றார்கள். அந்த சுகஈனமாக இருக்கின்ற அந்த நேரத்திலே பார்த்துவிட்டு சொன்னார்கள், தல்ஹத் இப்னு பர்ரா இன்று இரவு வஃபாத்தாகிவிடலாம். இன்று இரவு அவர் வஃபாத்தாகிவிட்டால் எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். ஏனைய சஹாபாக்கள் கூடியிருக்கின்றார்கள். அவ்வாறு கூடியிருக்கின்ற அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், தல்ஹத் இப்னு பர்ரா இந்த இரவு வஃபாத்தாகினால் எனக்கு சொல்லி அனுப்ப வேண்டும். இப்பொழுது தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் மயக்க நிலையிலே இருக்கின்றார்கள். அவ்வாறு மயக்க நிலையிலே இருக்கின்ற அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். உடனேயே அவர்கள் மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் கேட்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்களா? ஆம் வந்தார். என்ன சொன்னார்? நீங்கள் வஃபாத்தாகிடுவீங்களாம், வஃபாத்தாகினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்ப வேண்டும். நான் சொல்கின்றேன், நான் வஃபாத்தாகினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பக்கூடாது. என்னை உடனேயே நீங்கள் கொண்டு போய் அடக்கிவிட வேண்டும். இப்பொழுது என்ன செய்கின்றார்கள்? இவர் வஃபாத்தாகிற கொண்டு போய் அடக்கின்றார்கள். இது நீண்ட நெடிய வரலாறு. அடக்கிய உடனேயே விடிந்து காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போகின்றார்கள். தல்ஹத் இப்னு பர்ரானுடைய நிலப்பு நடவடிக்கை என்ன, அவருடைய நிலை என்ன என்று கேட்ட உடனேயே, யார சொல்லலாம், அவர் வஃபாத்தாகிட்டார், ராவோட ராவா நாங்கள் அடக்கிட்டோம். எனக்கு சொல்லி அனுப்பத்தானே சொன்னேன், நீங்கள் எவ்வாறு ராவுடன் இரவுடன் இரவாக அடக்குவீர்கள்? யார் ரசூலல்லாஹ்? அவர் சொன்னார், இரவையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுவீர்களே, ஆனால் அவர்கள் வருகின்ற வழியிலே யூதர்களின் மூலமாக ஏனைய காபிர்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுவிடும். அந்த துன்பத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னுடைய மரணத்தின் மூலமாக, என்னுடைய வஃபாத்தின் மூலமாக அவர்கள் அந்த துன்பத்தை அனுபவிக்க கூடாது. ஆகவே இரவிலே நான் வஃபாத்தாகிவிட்டால் உங்களிடத்திலே சொல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னார். ஆகவே தான் நான் சொல்லவில்லை. அப்ப தல்ஹத் இப்னு பர்ரா தன்னுடைய மையத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவித்தாலே அந்த மையத்தினுடைய அந்தஸ்து என்ன? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அந்த கபரை காட்டுங்கள் என்று சொல்வார்கள். கபருக்கு சென்று துஆ கேட்கின்றார்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா, தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா, யா அல்லாஹ், இவனுடைய வாழ்க்கையிலே இவனுடைய கபரை நீ ஒளிமயமாக ஆக்க வேண்டும். இவருடைய கபரை நீ ஒளிமயமாக ஆக்க வேண்டும். இவருடைய கபரை இவரை பார்த்து நீ சிரிக்க வேண்டும், அவர் உன்னை பார்த்து சிரிக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் அந்த தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆ கிடைக்க வேண்டுமா? அவர்களை நாம் எமது வாழ்க்கையிலே நேசம் வைக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். இல்லை என்றிருந்தால் துல்ஹுவைசரா அத்தமீமி என்று சொல்லக்கூடிய அவனுடைய பட்டியலிலே நாம் சேர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி மக்கள், நீங்கள் சேர்த்த சொத்து சுகம் அனைத்தையும் விட, இந்த உலகத்திலே நீங்கள் எதையெல்லாம் பார்க்கணும் அனைத்தையும் விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட அந்த நேசத்தை நாம் வைத்தால் எமது ஈமான் முழுமையாகும். அதன் மூலமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஈமானையும் அப்படிப்பட்ட முஹப்பத்தையும் எங்கள் அனைவர்களுக்கும் வல்லவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தல் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எமது வாழ்க்கையிலே எமது உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்கும் நேசம் வைக்கக்கூடிய அந்த நேசர்களுடைய கூட்டத்திலே எங்களையும் எம்மை சார்ந்தோர்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் ஆக்கியருள் புரிவாயாக.
கண்பணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மீது நேசம் வைத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்து அனைவர்களுடைய நோய் நொம்பலங்களையும் அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தல் புரிவாயாக. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைவர்களுடைய உள்ளங்களிலேயும் என்னென்ன ஹாஜத்துக்கள் நாட்டங்கள் இருக்கின்றதோ அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய முகப்பத்தை கொண்டு நிறைவேற்றி கொடுத்தல் புரிவாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.